அழிவின் விளிம்பில் இருக்கும் 20 வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும். காலையில் பயன்படும் பல்பொடி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சம்பளத்தை மத்திய அரசு அதிகரித்திருப்பதை காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. 2024-25 நிதியாண்டின் ஊதிய உயர்வுக்கான அரசாணையை மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்த சம்பள உயர்வு மாநிலங்களுக்கு மாநிலம் வேறுபடுகிறது. 3% முதல் 10% வரை சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை 8.5% உயர்த்தப்பட்டு 319 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் ஆணையத்தின் அனுமதியை பெற்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள பதிவில், MNREGA ஊழியர்களுக்கு வாழ்த்துக்கள். பிரதமர் உங்கள் சம்பளத்தை 7 ரூபாய் உயர்த்தியுள்ளார். இவ்வளவு தொகையை வைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று அவர் உங்களை கேட்டாலும் கேட்பார். மேலும் 700 கோடி ரூபாய் செலவு செய்து உங்கள் பெயரில் நன்றி மோடி என்று பிரச்சாரம் செய்வார்கள். பிரதமரின் இந்த பெருந்தன்மையால் கோபமடைபவர்கள் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். INDA கூட்டணி ஆட்சிக்கு வந்த முதல் நாளிலேயே MNREGAவின் ஒவ்வொரு ஊழியரின் சம்பளமும் 400 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்துள்ளார்.